தாவேகாவும் விஜயும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்க நினைத்தது சேலத்தில் தான். ஏன்னா சேலம் அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு கேந்திரம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே கூட்டினாங்க. குஷி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுன், அதான் சிறப்பு பேச்சாளர். ஸோ அவங்களுக்கே 40,000-50,000 பேர் கூடுறாங்கண்ணா சேலத்தில். அப்போ அவங்க விஜய் வந்தாங்கன்னா அது டபுள் ட்ரிபிளாக தான் ஆகும் சேலம். நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்துகிறதா இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னால் எங்களுக்கு அனுமதி கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போன்ட்டாங்க. இப்போ சேலத்தில் 30 நாளைக்கு முன்னால் நீங்கள் அனுமதி வாங்கணும்னு சொல்கிறவங்க ஈரோட்டில் அந்த போலீஸ் ஒரு வாரத்திலேயே கொடுத்துட்டு செங்கோட்டையனுக்கு. ஆக காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தாவேகாவுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ, எவ்வளோ நிபந்தனைகள் போட்டு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளோ போடுறாங்க. 38 மாவட்டத்தில் விஜய் 8-9 மாவட்டத்துக்கு தான் போயே இருக்கார். ஆனால் இருக்கிறது 4 மாதம்தான். அதனால் அவருக்கு ஏன் இந்த மாதிரி முட்டுக்கட்டைகளை தொடர்ந்து போடுறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவருக்கு மட்டும்தான் கூட்டம் அலமோதுது, தன்னேச்சியாக ஆளுங்க வராங்க. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு அரசியல் பரப்புரைக்கு இவ்வளோ பேர் வந்த வரலாறு ஈரோட்டில் உடைச்சிட்டாச்சு. ஒவ்வொரு முறையும் விஜய் தன் ரெக்கார்டை தான் உடைச்சிட்டு இருக்காரு. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். சார், அந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு இருக்குல்ல சார், விஜய் அவர்கள் அடிச்ச அடியே இன்னும் திமுக மீண்டு வரலன்னு தான் நம்ம சொல்லலாம். அதுக்குள்ளேயே இந்த சேலம் மக்கள் சந்திப்பு நடைபெறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பர்மிஷன் மறுக்கப்படுதா சொல்றாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது சார், பின்னணி பற்றி? ஆக்சுவலாக கரூருக்கு அப்புறம் ஒரு 70 நாளுக்கு அப்புறம் கேப் வந்ததுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்க நினைத்தது தாவேகாவும் விஜயும் சேலத்தில் தான். ஏன்னா சேலம் அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு கேந்திரம். அங்கே ஆர்கனைசர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதில் தான் அவங்க டிசம்பர் 4ஆம் தேதி நடத்தணும்னு மனுலாம் கொடுத்தாங்க. அப்போ சேலம் காவல்துறை வினோதமாக என்ன சொல்லிச்சுன்னா, 3ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம், அதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போயிடும், இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. 6ஆம் தேதி பாபர் மசூதி நினைவு நாள், அப்போ நாங்கள் பந்தோபஸ்து இதெல்லாம் பண்ணுவோம், அதனால் வேறு தேதி பாருங்கன்ட்டாங்க. 4 கிடையாது நாங்கள். ஸோ தாவேகாவினர் போலீஸோடு எப்போவுமே கோஆப்ரேட் பண்ணுற ஆளுங்க தான். அவங்க வேறு தேதியை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே கூப்பிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா சேலம் போலீஸ், நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்துகிறதா இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னால் எங்களுக்கு அனுமதி கேட்டால் தான் நாங்கள் கொடுப்போன்ட்டாங்க. இது ஒரு புது கதைங்க. ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் எஸ்ஓபியை ஃபைனலைஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 5க்குள்ளே நீங்கள் இறுதி பண்ணி அரசிதழில் வெளியிடணும் அப்படின்னு ஒரு கட்டளையும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் எஸ்ஓபியை வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்போ ஜனவரி 5க்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னால் பழைய மாதிரி தான் இருக்கணும். 30 நாளைக்கு முன்னால் அனுமதி வாங்கணுன்றது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே இது சொன்னதில்லை. ஆனால் தாவேகாவுக்கு சேலம் போலீஸ் அதை சொன்ன உடனே என்னாச்சு, நவம்பர் எண்டில் அவங்க இதெல்லாம் கேட்டாங்க. அப்படின்னா டிசம்பர் பூரா நடத்த முடியாதுன்ற மாதிரி ஆகவே தான் அவங்க நடுவில் சுங்குவார் சத்திரத்தில் ஒரு இன்டோர் மீட்டிங் போட்டாங்க. பாண்டிச்சேரிக்கு போய் யூனியன் டெரிட்டரியில் ஒரு பரப்புரையை நடத்திட்டு இப்போ ஈரோட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ சேலம் போலீஸு அது எதுக்காக அப்படிலாம் அவங்களுக்கு அனுமதி மறுத்தாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டாங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா ஈரோட்டில் இப்போ நடந்தது இல்லையா, அந்த கூட்டம் ஒரு 7-8 நாள்லேயே தான் வாங்கிட்டாங்க அனுமதி. தமிழ்நாடு அரசு கீழே தானே சேலம் காவல்துறையும் இருக்குது, ஈரோடு காவல்துறையும். இப்போ சேலத்தில் 30 நாளைக்கு முன்னால் நீங்கள் அனுமதி வாங்கணும்னு சொல்கிறவங்க ஈரோட்டில் அந்த போலீஸ் ஒரு வாரத்திலேயே கொடுத்துட்டு செங்கோட்டையனுக்கு. அப்போ இது ஒரு ஜென்ரல் ரூல் இல்லை. அந்த நேரத்தில் தாவேகா நிகழ்ச்சியை நடத்த விடாமல் தடுப்பதற்கு இது ஒரு காரணமாக போலீஸ் சொல்லியிருக்காங்கன்றது தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பல போராட்டங்கள், தர்ணா, உண்ணாவிரதம் எல்லாம் நடத்தியிருக்கோம் சென்னையில். என்ன ஒரு வாரத்துக்கு முன்னால் அனுமதி கேட்போம், அவ்வளோதானே தவிர 1 மாதத்துக்கு முன்னால் கேட்கணுன்றதெல்லாம் அன்ஹேட் ஆஃப், கேள்விப்படவே இல்லை. ஆக காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால்,
தாவேகாவுடைய நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவதற்கு எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ, எவ்வளோ நிபந்தனைகள் போட்டு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளோ போடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இவர் வந்து செங்கோட்டையன் முறியடித்தார். அவருக்கே உள்ள அனுபவம், அவருக்கு அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, அவர் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், ஈரோட்டில் மினிஸ்டராக பல முறை இருந்தவர். ஸோ அதனால் அவரால் அதை முறியடிக்க முடிஞ்சது. பாவம் சேலத்தில் இளைஞர்கள், புதியவர்கள், அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் செல்வாக்கும் இல்லை. ஸோ போலீஸ் அவங்கள வந்து ப்ரோபீட் பண்ணி தள்ளி விட்டாங்க. இப்போ ஈரோடுக்கு அப்புறம் 30ஆம் தேதிக்கு வந்து கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் பரவுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் நேற்று தான் நான் பார்த்தேன் இந்த செய்தி பரவுது. இன்னொரு பக்கம் போலீஸ்லேருந்து ஒரு செய்தி மாதிரி வருது. அது அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக தெரில. அதாவது காவல்துறை வந்து இந்த வருட இறுதியாக இருப்ப கொண்டாட்டங்கள், கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் வந்து நியூ இயர், ஆகவே 23லேருந்தோ 22லேருந்தோ 31 வரைக்கும், நான் 1ஆம் தேதி வரைக்கும் காவல்துறை வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி, ஊர்வலம், பொதுக்கூட்டம் தான் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியே விடுறாங்க. ஸோ இப்படி கணக்கு போட்டு பார்த்தா இவங்க வந்து 30ஆம் தேதி கேட்டிருக்காங்க சேலத்தில். அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரியல. அனுமதி இப்போ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன ஒரு கோரிலேட் பண்ணி பார்க்குறேன்னா, இப்போ முன்னாலே அறிவித்தாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மகளிர் அணி, இப்போ இளைஞர் அணி அங்கே நடத்துனாங்க இல்லையா திருவண்ணாமலையில், அது மாதிரி மகளிர் அணியினுடைய ஒரு மாநாடோ ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை முதல்வர் வந்து துவக்கி வைக்கிறாரு. 29ஆம் தேதி, டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கனிமொழி அவர்கள் தலைமை தாங்குறாருன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ். அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த போலீஸ் பர்மிஷன் கிடைக்குது? 20 நாங்கள் யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் மகளிர் அணி நடத்தலாம் 29ஆம் தேதி திருப்பூரில், அங்கே அப்போ தமிழ்நாடு காவல்துறை தானே அங்கே இருக்குது. ஆனால் சேலத்தில் 30ஆம் தேதி நடத்தவானா, அது அஃபிஷியலாக தெரியாது. ஆனால் ஒரு செய்தி நான் பார்த்தேன். அப்படின்னா இந்த போலீஸ் துறை என்பது தமிழ்நாடு அரசு எப்படி நடத்துதுன்னா, திமுகவுக்கு ஒரு மாதிரி செட் ஆஃப் கைட்லைன்ஸ், அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, தாவேக்கானா வேறு மாதிரியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, அனுமதியே கொடுக்கறது இல்லை. அப்போ இது எப்படி சரியாக இருக்க முடியுங்க? அரசு என்பது நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து உட்காரலாம். காவல்துறை வந்து நியாயமாக சட்டப்பூர்வமாக தானே இருக்கணும். இந்த பக்கம் 30 நாளுன்றாங்க, ஈரோட்டில் ஒரு வாரத்தில் அனுமதி கொடுக்குறாங்க, சேலத்தில் வந்துட்டு இவ்வளோ நாளைக்கு எந்த கூட்டத்துக்கு அனுமதி இல்லைன்றாங்க 20ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும். ஆனால் திருப்பூரில் வந்துட்டு 29ஆம் தேதி திமுக மகளிர் அணி கூட்டம் நடத்தலான்றாங்க. இப்போ இது ஜனங்க என்ன எல்லாரும் முட்டாளா பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதனால் நிச்சயமாக இது வந்து சரியல்ல. எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பு தரணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு தரணும். மக்கள் தானேங்க எல்லாரும் பேசினாலும் கேட்டுட்டு முடிவெடுக்க போகிறவர் மக்கள் தான். அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு கட்சி செயல்படுவதற்கே, ஒரு தலைவர் பரப்புரை செய்வதற்கே, இப்போ நான் இப்போ தான் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் காலையில், 38 மாவட்டத்தில் இந்த 2.5 வருஷத்தில் விஜய் வந்து ஒரு 8-9 மாவட்டத்துக்கு தான் போயே இருக்கார். இப்போ இன்னும் அவர் 30 மாவட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் இருக்கிறது 4 மாதம்தான். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுன்னா அப்படியே இன்னும் நிறைய பேர் போட்டி போடுவாங்க, புரியுதுங்களா? எல்லா கட்சியும் போவாங்க இல்லை, அப்போ நிறைய கிளாஷ் ஆகும். அதனால் அவருக்கு ஏன் இந்த மாதிரி முட்டுக்கட்டைகளை தொடர்ந்து போடுறாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை அவருக்கு மட்டும்தான் கூட்டம் அலமோதுது, தன்னிச்சையாக ஆளுங்க வராங்க. இப்போ இந்த எஸ்ஓபியை கூட பார்த்திங்கன்னா பேசிக் என்ன போட்டிருக்காங்கன்னா, 5000க்கு மேல் கூட்டம் கூடுபவர், அதுக்கு தான் இது. 5000க்கு கீழேனா எஸ்ஓபி ஆக்ட் பண்ணாது. இந்த இது நெறிமுறைகள் போட்டிருக்காங்களே, இது 5000 பேர் வர்ற கூட்டத்துக்கு மேலே தான், அதுக்கு மேலே வர்ற கூட்டங்களுக்கு தான் இது பொருந்தும். 100 பேர், 500 பேர், 1000 பேர், 4999 பேர் வந்தால் கூட இந்த எஸ்ஓபி பொருந்தாது. அது பழக்கம் போல் பழைய முறையில். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, போலீஸ் இவ்வளோ கெடுபிடி. ஈரோட்டில் ஸ்கூல்லாம் லீவ் விட வச்சுட்டார் அந்த கலெக்டர். நம்ம மழை கிழ வந்து வெள்ளம் புயல்னா தான் ஸ்கூல் லீவ் விடுவாங்க. விஜய்னா புயலா மழையா, இயற்கை சீற்றமா அரசியல் சீற்றமா தெரியல.
அதனால் இந்த ஆட்சியாளர்கள், அது கலெக்டராக இருக்கலாம், எஸ்பியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். அவங்க அரசாங்க ஊழியர்கள், அவங்க மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாங்கன்ற நினைப்பே இல்லாமல் இன்னும் அறிவாலயத்தின் சேவகர்கள் மாதிரி அவங்க செயல்படுவது என்பது சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ நிறைய அந்த முட்டுக்கட்டைகளை வந்து போடுறாங்க, நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் விஜய் அவர்கள் அந்த சேலம் வரும் நாள் இருக்குல்ல சார், அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சேலத்தில் வந்து அவங்க டீம் வந்து ரொம்ப பலமான டீம். நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே கூட்டினாங்க. விஜய் வந்தால் என்ன கூட்டம் கூடுமோ அந்த கூட்டம் அங்கே இருக்குது. ஆனால் விஜய் வராருன்னு அறிவிப்பும் இல்லை, அவர் போகவும் இல்லை. ஏமாற்றிலாம் கூட்டம் சேர்க்கலை, விஜய் வராருன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40,000 பேர் கூட்டிட்டாங்க அந்த திடலில். கடைசியில் யாரா சிறப்பு பேச்சாளர்னா புஷி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுன் தான் சிறப்பு பேச்சாளர். ஸோ அவங்களுக்கே 40,000-50,000 பேர் கூடுறாங்கண்ணா சேலத்தில். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் லைவாக ஆக்டிவாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க விஜய் வந்தாங்கன்னா அது டபுள் ட்ரிபிளாக தான் ஆகும் சேலம். இப்போ சேலம் ஒரு இம்பார்ட்டண்ட் நர்வ் சென்டர் இல்லையா. எடப்பாடி பழனிசாமின்னு சொந்த மாவட்டம், அவர் போட்டியிடுற எடப்பாடி சேலம் மாவட்டத்திலாம் இருக்குது. அதனால் அது பொலிட்டிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் சேலம். ஸோ சேலத்தில் அவங்க வந்து நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் விஜய் தன் ரெக்கார்டை தான் உடைச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு பொதுக்கூட்டம், ஒரு அரசியல் பரப்புரைக்கு இவ்வளோ பேர் வந்த வரலாறு ஈரோட்டில் உடைச்சிட்டாச்சு. யாருக்குமே இவ்வளோ பெரிய இது, அதாவது மாநாடு இல்லை, அது ஒரு பரப்புரை மக்கள் சந்திப்புக்கே அவங்க சொல்கிறாங்க செங்கோட்டையன் 1 லட்சம்னு. அப்புறம் வந்து ஒரு ஆவரேஜாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக டபுள், அவங்க எதிர்பார்த்தது 35,000, 70,000க்கு மேலே இருக்கோன்றாங்க. சரி, எங்கேயோ 70க்கும் 1 லட்சத்துக்கு நடுவில் வந்திருக்காங்க. அப்போ இது மாதிரி வந்து யாருக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் எவ்வளோ காசை கொடுத்து கூட்டினா கூட, இப்போ நம்ம பார்த்தோம் திருவண்ணாமலையில் இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க, 1,30,000 சொன்னாங்க. ஆனால் வந்தது அவ்வளோ கிடையாது. வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகத்தில் வெளியேறினாங்க. வாழைத்தாரெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. வாழைத்தார் முடிஞ்ச பிறகு எடுத்தாங்க. துவங்கும் போதே அந்த ஒவ்வொரு சேர்லேயும் ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல. கரூர் அண்ணன் காட்டிய வழியில் அங்கே அவர் சுடிதார்லாம் வச்சார். அதை விட அந்த புது சேரு நீங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னா சேரை உங்களுக்கு சொந்தமாக. இந்த ஆஃபர் கூட இருக்கு. இப்படி பின்ன இது பெரிய ஆஃபர். கரூர் அந்த என்ன மாநாடு முப்பெரும் விழாவில் வந்து கூட்டம் சேர்த்ததே இப்படி தான். சுடிதார் பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு, பணம், அது இல்லாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற நாக்காலேயே நீங்கள் எடுத்துன்னு போயிடலாம். பிராண்ட் நியூ எல்லாமே நீல் கம்மாலில் போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணப்போ கூட இந்த திருவண்ணாமலையில் அந்த பரிசு பை வச்சுருந்தாங்கல்ல, அதை எடுத்துக்கிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிட்டான். நீங்கள் சொல்கிறது வாழைத்தாறு, அது தேங்காய் வெட்டினதெல்லாம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு. இவங்க தான் கட்டுப்பாடான கூட்டம்னு உதயநிதி மெச்சிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே பேசும்போது ரொம்ப காமாக சட்டில்டாக தான் சார் பேசுவார். அந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு பிறகு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இது இனி வரும் காலங்கள் வந்து ரொம்பவே அதிகமாகவும் வந்து ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு பிறகு இல்லை, கரூர் நிகழ்வுக்கு பிறகு அவர் வந்து திமுகவினுடைய இந்த தீய எண்ணங்கள், அதுக்கு முன்னால் வரைக்கும் கூட அவர் கொஞ்சம் ஜென்டிலாக தான் இருந்தார். ஆனால் கரூரில் வந்து இப்படி ஒரு படுகொலையெல்லாம் நிகழ்த்தி தன்னை முடக்க பார்த்தாங்க, அதை வச்சு தன்னை அவதூறு பண்ணாங்கன்றது அவர் மனசில் வந்து ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இல்லைன்னா அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? ஈரோட்டில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவர்களும் இந்த மாதிரி கடந்த காலத்தில் திமுகவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டில், அது வந்து தீய சக்தின்னு ஹார்ஸாக சொல்லும்போது அவருக்கே தோணுச்சான், ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திட்டுறாங்க, இவ்வளோ ஹார்ஸ் வேர்டெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த 2.5 வருஷம் அவர் கட்சி ஆரம்பித்து அனுபவப்பட்டார் இல்லையா, இப்போ நான் உணர்கிறேன் அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு நியாயம் இருக்குது, தேவை இருக்குது, காரணம் இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ அவரை பொறுத்த வரையில் இயற்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி சாது தான்.
சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி இந்த சாதுவையே இவங்க வந்து கரூர் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் நிறைய தாறுமாறாக போடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று போட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனார், ஞாபகம் இருக்குங்களா? கொலிக்குடைய ஒரு கல்யாணத்துக்கு கோவா போனார். அதே டிக்கெட்டை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டேட்டை மட்டும் மாற்றி சமீபத்தில் அதை விட்டாங்க. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். Ariza, shirts and trousers.